ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்க்கும்போது கிட்டத்தட்ட நிஃப்டி 50 300 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. 337 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 23,688 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 78,037 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 1,131 பாயிண்ட்ஸில் சென்செக்ஸ் ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1,102 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி மட்டுமே இன்னைக்கு 51,695 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 2% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வரது வரைக்கும் மார்க்கெட் மேபி இதே பாசிட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்ல 4% அப்பு, கோட்டக் மஹிந்திரா பேங்க் 4% அப்பு, கனரா பேங்க் வந்து 4% அப்பு, பேங்க் ஆஃப் பரோடா 3% அப்பு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அகைன் 58 வந்திருக்குது. 3% மேலே இன்னைக்கு ரேலியாக இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 2.5% அப்பு, எஸ்பிஐ 2% மேலே அப்பு, ஆக்சிஸ் பேங்கும் 2% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாமே ஒரு 1% கிட்ட பாசிட்டிவ்ல இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் ஒரு 2.5% நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. 668 ரூபா அந்த ரேஞ்சில் இண்டஸ்இண்ட் பேங்க் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் மணப்புரம் ஃபினான்ஸ் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 240 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகுது. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து 8 செஷன் ஆட்டு மணப்புரம் ஃபினான்ஸ் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ஸோ 8 செஷனில் பார்த்தீங்கன்னா 22% வரைக்கும் கிட்டத்தட்ட 25% இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு மணப்புரம் ஃபினான்ஸ். ஒன்று நம்ம கவனிக்க வேண்டியது, இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க, வேல்யூஷன் சீப்பாக இருந்தாலுமே ஏன்னா ரீசெண்டாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக். ஏன்னா 130 ரூபா சம்திங் போனாங்க. அந்த டவுன்ல இருந்து மேலே போய் எழும்பி நிற்கிற நேரத்தில் நம்ம தொட வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டாக வரும். அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மணப்புரம் ஃபினான்ஸில். நெக்ஸ்ட் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த ஸ்டாக்கும் ஃபோக்கஸில் இருந்துச்சு. 1,209 வரைக்கும் போயிருக்காங்க. இப்போ 1,204 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸில் என்ன நியூஸ்னா, இவங்களோட ஹோலி ஓன் சப்சிடரி ஒன்று டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் லூசியானா எல்எல்சி. இது வந்து ரெட்டிஸோட ஒன் ஆஃப் த சப்சிடரி, யூஎஸ்ல இருக்கிற கம்பெனின்னு நினைக்கிறேன். இவங்க ஷிவரி போர்ட் லூசியானா யூஎஸ்ஏல வந்து இவங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்கு. அதில் இருந்த அதாவது ரிமைனிங் இருந்த அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர்ஷிப் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அவங்க வந்து சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. விச் மீன்ஸ் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் லூசியானாவை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அந்த சேலோட கம்ப்ளீட்டேஷனும் மார்ச் 21 ஃபினிஷ் ஆயிருக்கு. சொந்த பேஸில் ரெட்டிஸ் வந்து இன்னைக்கு ஃபோக்கஸில் இருந்து மார்க்கெட்டில் பட் பெருசாக ரிட்டர்ன்ஸ் மூமெண்ட்ஸ் இல்லை. ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெயில் இன்னைக்கு 186 ரூபா போச்சு, 181 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. அது மாதிரி குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் அவங்களும் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட், 2% மேலே பாசிட்டிவ்ல இருக்கு. 302 ரூபா போனாங்க, கடைசியில் இப்போ 294 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. மகாநகர் கேஸ் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராட்டு டாரிஃப் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதனால அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெனிஃபிஷரியா இருக்கிறதுனால இந்திரபிரசா கேஸ் லிமிடெட், மகாநகர் கேஸ், நெக்ஸ்ட் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட், கெயில் இவங்க எல்லாமே ஒரு மேஜர் பெனிஃபிட் அடைய இருக்கிறதுனால ஆவரேஜாக இன்னைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே குஜராத் இது ஐஜிஎல் இந்திரபிரசா கேஸ் லிமிடெட்லாம் 6% மேலே பாசிட்டிவ் போச்சு. கெயிலெல்லாம் 5% போச்சு. கடைசியில் இப்போ கொஞ்சம் இறங்கி ட்ரேட் ஆகுது. ஸோ அந்த பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் எல்லாமே மேலே போயிருக்காங்க. சிஎல்எஸ்ஏ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சேஞ்சஸ்னால இவங்களோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது மூலம் மட்டும் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெனிஃபிஷரியாட்டு அடைவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனிஸுக்கு எல்லாமே சிஎல்எஸ்ஏ வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கொடுக்குறாங்க. அந்த பேஸில் இந்த ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்சுவலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கோட்டக் செக்யூரிட்டிஸ் பை கால் கொடுத்துருக்காங்க. 1,400 ரூபா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10% பொட்டன்ஷியல் இருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேலே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்கள் முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் எல்லாமே சொல்கிறாங்க இது 30% மேலே போகும் அப்படி இப்படின்னு சொல்லி. பட் பெருசாக மூமெண்ட்ஸ் இல்லை. இன்றைக்கே மார்க்கெட்டில் வந்து 1,299 ரூபாய் இருக்குது. இப்போ நான் பார்க்கும்போது 1,306 வரைக்கும் போயிருக்குது. அப்படி பார்த்தா 1,400 ரூபா டார்கெட் ரேட் சொல்கிறாங்க. கூடி போனால் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா மேலே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ ரிலையன்ஸில் இப்போதைக்கு நான் வெயிட் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதான் என்னோட கருத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில். ரிசல்ட்ஸ் அடுத்ததை பார்க்கலாம், ஏன்னா அவங்களோட ரிசல்ட்ஸில் நிறைய வாட்ச் பண்ண வேண்டியிருக்குது. நெக்ஸ்ட் மேக்குரி வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ என்டிபிசி வந்து முன்னாடி நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். நான்லாம் 300 இருக்கும்போது என்டிபிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ என்டிபிசி வந்து 364 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். இன்னைக்கு வந்து 5% பாசிட்டிவ் போய் 367 இப்போ ட்ரேட் ஆகுது. ஸோ என்டிபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்குரி வந்து அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் சொல்றது 35% வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகலாம். 475 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்றாங்க. ரீசெண்டாக என்டிபிசி 430 ரூபா சம்திங் போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களோட 50 ஹை பார்க்கும்போது 448 ரூபா வரைக்கும் போயிருக்குது. 293 ரூபா லோ இருக்குது. ஸோ நம்ம அந்த 300 கிட்டலாம் ரீசெண்டாக வரும்போது யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஸோ என்டிபிசி இந்த பவர் செக்டர் எனக்கு தெரிஞ்ச இந்த மே ஏப்ரல் எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஏன்னா பவர் டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால டாடா பவர் என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன்.
நெக்ஸ்ட் கோட்டக் மஹேந்திரா பேங்க் ஆக்சுவலி இன்னைக்கு 2184 ரூபா போச்சு, இப்போ 2177 ரூபாய் ட்ரேட் ஆகுது, 4% அப்பில் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 41 மந்த் ஹை, இந்த ஸ்டாக் வந்து 3 வருஷம் ஹையை டச் பண்ணியிருக்கு. 2021 அக்டோபர் 27 அப்போ போன ஹையோட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாட்டு மேலே போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில லீடர்ஷிப் சேஞ்சஸ் எல்லாமே நடக்குது. பேப்னிஷ் லாட்டியாவை வந்து நியூ சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீ சேஞ்சஸ் இருக்குது. சிஓஓ சிடிஓ ஆக்சுவலி சிஓஓ சிடிஓ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிலிங் நாக்னூர் அவர் வந்து February 15 வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ லாத்தியா வந்து பார்த்தீங்கன்னா கோட்டக்கில் ஆகஸ்ட் 2022 தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து இதுக்கு முன்னாடி சீஃப் ஆஃப் கஸ்டமர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃப் டெக்னாலஜி கன்சூமர் பேங்க் அந்த செக்மெண்ட்ல இருந்திருக்காரு. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த பொசிஷன் கொடுக்குறாங்க, நியூ சீஃப் டெக்னாலஜி ஆஃபீஸர். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்கோட சிஓ அண்ட் எம்டியா இருக்கிற அசோக் வைஷ்ணவி அவர் தான் வாஷ்வாணி அவங்க தான் அந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. இது கோட்டக் மஹேந்திரா பேங்க் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட். பட் ஆக்சுவலி இப்போதைய கோட்டக் மஹேந்திரா பேங்க்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தவங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 3 இயர் ஹையை டச் பண்ணியிருக்கு லீடர்ஷிப் சேஞ்சஸை பேஸ் பண்ணி கோட்டக் மஹேந்திரா பேங்க். நெக்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட். ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா விரைவில் அவங்களோட போர்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ண இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானை சேர்ந்த சுமிட்டோமோ கார்பரேஷன் குறிப்பாட்டு ஹெவி வெஹிக்கிள் மேக்கராக இருக்கிற SML இசுசு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ப்ரொமோட்டர்கிட்ட வந்து ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணுறது பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ட்ரக்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் செக்மெண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு 1400 ரூபாலேருந்து 1500 பெர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இந்த SML இசுவை வாங்குறதுக்கு இவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஸோ இதோட மார்க்கெட் கேப்லேஷன் 2500 கோடி இருக்குது. 1028 ரூபா இவங்களோட 52 வீக் லோ, ஹைனி பார்க்கும்போது 2405 ரூபா. ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. சுமிட்டோமோ கார்பரேஷன் வந்து 43.96% ஸ்டேக் வந்து SML இசுவில் வச்சிருக்காங்க. இவங்க தான் ப்ரொமோட்டர், இவங்கள்ட்ட வந்து வாங்குறதுக்கு தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் இவங்க 80.22% வந்து டிக்ளைன் ஆயிருந்துச்சு. 0.53 crores தான் பண்ணியிருந்தாங்க. சேல்ஸும் 14% மேலே டிக்ளைன் ஆயிருந்துச்சு இந்த இசுசு கம்பெனிக்கு. அதை வாங்கி பஸ்ஸஸ் அண்ட் ட்ரக் செக்மெண்ட்டில் வந்து பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா அந்த அக்யூசிஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் PVR INOX கொடுத்த அப்டேட். இவங்க BCCI கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு IPL மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவை ஸ்க்ரீனில் போட மாதிரி அவங்களோட தேட்டர்ஸில் எல்லாமே போடலாம். கிட்டத்தட்ட 30 சிட்டிஸில் நாங்கள் போட இருக்கிறோம்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி போகும்னு சொல்லி தெரில. ஏன்னா இப்போ IPL மேட்சஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபேன் பார்க் அப்படி நிறைய இதெல்லாம் வந்துடுச்சு. பட் இவங்க ஒரு 30 சிட்டிஸில் நாங்கள் வந்து IPL மேட்சஸ் ஸ்க்ரீனில் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ICC இது BCCI கூட பார்ட்னர்ஷிப் வச்சு. பட் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் மேட்சஸ் எல்லாமே அவுட்டோர்லேருந்து தான் பார்க்க ஃபீல் பண்ணுவாங்க. இது மாதிரி தேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அடைச்ச ரூம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளெல்லாம் இருந்து மோஸ்ட்லி கிரிக்கெட் மேட்சஸ் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே மக்கள் பார்க்க விரும்ப மாட்டாங்க. இது பெருசாக ஃபோக்கஸ் ஆகாதுன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மீஷோ வந்து பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி, கோட்டக், சிட்டி இந்த பேங்கர்ஸ் எல்லாமே அவங்களோட $1 billion IPOக்கு வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ $10 billion வேல்யூஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இவங்களோட IPOக்கு. ஸோ மீஷோவும் பார்த்தீங்கன்னா ஒரு டெபியூட்டாட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வர இருக்கிறாங்க. ஸோ மீஷோவும் IPO வர ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன்னைக்கு வந்து 9% புஷ்ஷுனி மேலே போச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் வந்து இவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குது. அதோட வேல்யூ 25 கோடி. அந்த பேஸில் இந்த ஸ்டாக் மேலே போயிருக்கு. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இந்த ஸ்டாக்கும் இன்னைக்கு 2% வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருந்துச்சு. இவங்களுக்கு குஜராத் ப்ராஜெக்ட் ஒரு 2800 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் குஜராத்தில் கிடச்சிருக்குது. க்ரீன் ஹைட்ரஜன் க்ரீன் அமோனியா அது சம்மந்தமான ப்ராஜெக்ட் தான் கிடச்சிருக்கு. அந்த பேஸில் இந்த ஸ்டாக்கும் 2% மேலே போயிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராப் ஈக்விட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எடுத்த சர்வேல ஹவுசிங் சேல்ஸ் வந்து 23% கீழே விழுந்திருக்கு. ஜான்வரி டு மார்ச் பீரியடில் 1.06 lakh யூனிட்ஸ் தான் விற்றுருக்கு. குறிப்பாட்டு டாப் 9 சிட்டிஸில் வந்து 23% காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் செக்டார் வந்து டிமாண்ட் வந்து குறையுதுன்னு சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட வந்து வாங்கும் திறன் தான் குறையுன்னு சொல்ல முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் எல்லாமே போய் குறைஞ்சது 5 லட்சம் 6 லட்சம் அப்படின்னு விற்குது. ஸோ மக்கள் வாங்குறது கஷ்டப்படுறாங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட். ஸோ இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்களோட ஹை லெவல் கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட் வந்து செட்டில்மெண்ட் பண்ணணும். ஏன்னா ஸ்டேட் டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் வந்து ஆக்சுவலி மகாராஷ்டிராவை சேர்ந்த நாஸ்டிக் டிவிஷன் அங்கேருந்து ஸ்டேட் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஒரு 2471 கோடி ஆஃப் டேக்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஃபைனல் பேமெண்ட் எல்லாமே இவங்க கட்டி முடிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து இவங்களுக்கு ஃபினான்ஷியல் இம்பாக்ட் ஆகாது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து அதை கரெக்டாக வாங்கிடும் அப்படின்னு சொல்லி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் கொடுத்த அப்டேட்டு வேணு ஸ்ரீனிவாசன் வந்து சேர்மேன் அண்ட் மேனேஜிங் டைரக்டரோட அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு
அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிவிஎஸ் மோட்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஹெச்எலும் ஃபாக்ஸ்கானும் அதாவது ஓசாட் ஜேவி இதோட பிகினிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இபிசி பார்ட்னர்ஷிப்புக்கு வேண்டி தான் நாங்கள் போடுறோம். அதாவது ஹெச்எலும் ஃபாக்ஸ்கானும் வந்து ஜாயின்ட் வெஞ்சூர் வச்சு இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அது பேசிஸில் வந்து சிப் ஃபெசிலிட்டி போடுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லார்சன் அண்ட் டியூபோவும் இவங்க சிடிசிஐ இவங்க தைவானீஸ் மேஜராக இருக்கிற சிடிசிஐ அவங்களும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எல் ஃபாக்ஸ்கான் இவங்க 2 பேருமே ஜாயின்ட் வெஞ்சூர் பேசிஸில் அடுத்த சிப் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க. டாடா ஆட்டோகாம்பு இவங்க வந்து ஏஐசி சூடனை வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ணுறாங்க. ஏன்னா குளோபல் லெவலில் வந்து இவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏசியா ஐஏசியான்னு தெரில, மேலே ஒன்று இருக்குது கீழே ஒன்று இருக்குது. ஸோ இவங்களோட டேன் ஓவர்னே பார்த்தீங்கன்னா $800 மில்லியன். இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் எதெல்லாம் பண்ணாங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கான அந்த இன்டீரியர் சிஸ்டம் காம்போனன்ட்ஸ் இதெல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஐஏசி சீடனை வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது வந்து டாடா ஆட்டோகாம் சிஸ்டத்துக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. எல்என்டி வந்து காக்ரில் எனர்ஜி கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போடுறாங்க. எதுக்குன்னா க்ரீன் பவர் டெக்னாலஜிஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்என்டி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த ஆனியனுக்கு மேலே 20% எக்ஸ்போர்ட் டியூட்டி. பட் ஆக்சுவலி அது April 1 வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணுறாங்க. ஸோ அதை திருத்திக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியா வந்து சில சைனீஸ் ப்ராடக்ட்ஸுக்கு மேலே ஒரு 5 சைனீஸ் ப்ராடக்ட் மேலே ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்காங்க. வேக்கம் இன்சுலேட்டர் ஃப்ளாஸ்க், அலுமினியம் ஃபாயில், ட்ரைக்ளோரோ இஸ்கோனரிக் ஆசிட், பாலிவினைல் குளோரிக் பேஸ்ட் ரிசைன், சாஃப்ட் பெரைட் கோர்ஸ் இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸ் அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், சார்ஜஸ் அண்ட் டெலிகாம் டிவைஸில் யூஸ் பண்ணுறது அந்த சாஃப்ட் ஃபெரைட் கோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கு 5 சைனீஸ் ப்ராடக்ட்டுக்கு வந்து ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டிருக்காங்க. பயோகான் பயாலஜிக்ஸ் கொடுத்த அப்டேட் இவங்களோட சப்சிடரி தான் பயோகான் ஃபார்மா. யுஎஸ்எஃப்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இவங்களோட நோராஃபின்ஃப்ரைன் பிட்ராட்ரேட் இன்ஜெக்ஷன் யூஎஸ்பி 4 mg 4 ml 1 mg/ml சிங்கிள் டோஸ். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இன்ஜெக்ஷன் பிளட் ப்ரெஷரை ரைஸ் பண்ணுறதுக்கு அடல்ட் பேஷண்ட்ஸுக்கு, அது மட்டும் இல்லாமல் அக்யூட் ஹைப்போ டென்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. இது பயோகானோட சப்சிடரி பயோகான் ஃபார்மா அவங்களுக்கு யுஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அந்த இன்ஜெக்ஷனுக்கு. நெக்ஸ்ட் சேல் கொடுத்த அப்டேட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா த்ராஸ்ரா கோக்கிங் கோல் மைன்ஸ் இவங்களுக்கு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து ஆப்ரேஷனலைஸ் பண்ண இருக்கிறாங்க. 4 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை 35.65 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் மட்டும் 2031 நாங்கள் கொண்டு போவோம். இப்போ கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ஃபினான்ஷியல் 24ல் 19.10 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து சேல் கொடுத்த அப்டேட்டு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.